டூலர்ஸ் ஆஃப் மை ஹார்ட். காலை வணக்கம். என்னுடைய காலை உணவு திணைக்கஞ்சி. இதுதான் திணைக்கஞ்சி. உடலுக்கு பலமானது. அந்த காலத்து பாரம்பரிய உணவு. திணை, வரகு, குதிரைவாலி, சாமை, பனிவரகு இதெல்லாமே அந்த காலத்து உணவு. இந்த காலத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டை சாப்பிட்ருப்பாங்க. இந்த திணை கூட கண்டிப்பாக முட்டை சாப்பிட்ணும். முட்டை புரோட்டீன். தினையும் கஞ்சியும் அது கூட முந்திரி பருப்பு இருக்குது, பாதாம், திராட்சை எல்லாம் இருக்குது. இந்த முட்டையும் ரொம்ப அவசியம். கேரட்டு பொரியல், அற்புதமாக இருக்குது. அவரைக்காய், பட்டை அவரை, கோழி அவரை பொரியல். காய்கறி நிறையா சாப்பிட்ணும், அதுதான் உடம்புக்கு நல்லது. பரங்கிக்காய் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பரங்கிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணி அதை ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அந்த பரங்கிக்காய் தான் இன்றைக்கி பொரியலில் வந்திருக்கு. கத்திரிக்காய் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் போட்டேன். அந்த கத்திரிக்காய் பொரியல் பண்ணிட்டாங்க. சுரைக்காய் கூட்டு மிக அருமையாக இருக்கிறது. ஃப்ரெஷ்ஷான சுரைக்காய் நேற்று வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த சுரைக்காய் கூட்டு தான் இது. அந்த சுரைக்காய் விதையை அவித்த விதை, சுரைக்காய் விதை அவித்த விதை ரொம்ப நல்ல உணவு. பப்பாளி பழங்கள், ஏலக்கி வாழைப்பழம். இந்த ஏலக்கி வாழைப்பழம் பாருங்க, இந்த மாதிரி கிழிஞ்சு போகும். இதுதான் ஒரிஜினல், இப்படி தான் இருக்கும். இது பழம் கிழியாமல் இருக்கணுன்னாக்கா அதுக்கு மருந்து அடிச்சாக்க இது மாதிரி கிழிஞ்சு போகாது. நல்ல பழுத்த பழம். சேலட் இறுதியில். இந்த உணவில் என்ன விட்டமின்கள் இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாம் இருக்கின்றன. அனைத்து சத்துக்களும் ஆரோக்கியமும் நிறைந்த உணவு. வாழை இலை, நம்மளுடைய பாரம்பரிய வாழை இலையில் சாப்பிட்ற விதம். இந்த வாழை இலை ஏலக்கி கன்று வாழை இலை. எனக்கு வெட்ட மனசு இல்லை, ஏன்னா பக்க கண்ணே இல்லை. இருந்தாலும் வாழை இலை தேவைன்றதுனால வெட்டிட்டேன். இந்த வாழை இலை சுவையான இந்த வாழை இலை சாப்பிட்றதே ஒரு சுவையானது. ஏன்னா ஏலக்கி வாழை இலை, எல்லா வாழை இலையுமே நல்லது. இது ஒரு ஸ்பெஷல். நீங்கள் ஏலக்கி வாழைத்தண்டு சாப்பிட்டீங்கன்னா தெரியும். ஏலக்கி வாழைத்தண்டு, வாழைப்பழம் அதனுடைய சிறப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. கிடைச்சா வாய்ப்பு இருந்தால் சாப்பிடுங்க. கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப அருமையாக இருக்குது. இது ஒரு ஸ்பெஷல் கத்திரிக்காய்ன்னு சொன்னாங்க, நாட்டு கத்திரிக்காய். ஏன்னா பூச்சிங்கெல்லாம் நிறைய சாப்பிடுது. அப்படின்னா கண்டிப்பாக இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸ்கின் கேருக்கு ரொம்ப முக்கியமானது இந்த பப்பாளி பழம். முகம் நல்ல பொலிவாக இருக்கணும், க்ளோவாகணும், நல்ல ஃபேர் ஸ்கின்னு வரணுன்னாக்கா பப்பாளி பழம் டெய்லி சாப்பிடணும். இது சொரை விதை அவித்தது, உடலுக்கு நல்லது. பரங்கிக்காய் சொல்லவே வேணாம், ஆண்மைக்கு நல்லது. சுரைக்காய் வயிற்றுக்கு அவ்வளோ நல்ல உணவு. அவரைக்காய் ஜிங்க் நல்ல உள்ள உணவு, அதனால் இது ஆண்மைக்கு சிறந்த உணவு. புதிதாக கல்யாணம் ஆன தம்பதிகள் சாப்பிடலாம். முட்டைகள் புரோட்டீன். திணைக்கஞ்சி தான் ஹைலைட். இன்றைக்கி அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. நெய்யெல்லாம் ஊற்றி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இதுபோல் உணவை சாப்பிட வேண்டும் என்று வேண்டுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்யவும். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோ திரும்ப பார்த்து இதுபோல் சமைத்து உண்ண வேண்டும் என்று வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.